நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் அவர்களுக்கு வணக்கம். தங்கள் அணியின் சார்பாக தற்போதுதான் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தி முடித்திருக்கிறீர்கள். இந்த சந்திப்பின் போது நடிகர் சங்க கட்டிடத்தை பற்றி நீங்கள் கூறிய விஷயங்கள் பல கேள்விகளை என்னுள் எழுப்பியுள்ளது. அதை நான் ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் தற்போது கேட்கப் போகிறேன். வெறும் இரண்டு கேள்விகள் மட்டும்தான். முதல் கேள்வி, நடிகர் சங்கத்தை எஸ்பிஐ சினிமாவுடன் நீங்கள் போட்டுக்கொண்ட அந்த ஒப்பந்த பத்திரம், வாடகை அக்ரிமெண்ட், லீஸ் அக்ரிமெண்ட், இன்றைக்கு நீங்கள் போட்டிருக்கின்ற அந்த ஒப்பந்த அடிப்படையில் 29 ஆண்டுகள் 11 மாதம், பிரதி மாதம் 24 லட்சம் ரூபாய் நடிகர் சங்கத்திற்கு வரும் என்று கூறியிருக்கிறீர்கள். இன்றைக்கு சென்னையை பொறுத்தவரையில் வெறும் 10,000 ரூபாய் வாடகை உள்ள ஒரு வீட்டை நாம் வாடகைக்கு எடுத்தோம் என்றால் 11 மாதம் கழித்து அந்த வீட்டின் உரிமையாளர் வாடகையை 500 ரூபாய் கூட்டிக் கொள்வார். இப்படி இருக்கும்போது நீங்கள் இன்றைக்கு 24 லட்சம் ரூபாய் என்று ஒப்பந்தம் போட்டிருக்கிறீர்களே எஸ்பிஐ சினிமாவுடன். இந்த 24 லட்சம் 29 ஆண்டுகள் 11 மாதமும் தொடர்ந்து கொண்டு ஒரே அளவில் தான் இருக்குமா? அதாவது 24 லட்சம் ரூபாய் மட்டும்தான் இந்த 30 ஆண்டுகளாக கொடுப்பார்களா? இது ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு தெரிந்த விஷயம். இந்த விஷயத்தை கூட நீங்கள் ஏன் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு சரத்குமார் அவர்களை நான் ஒரு கீழ்மட்டத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் சைக்கிளை ஓட்டி பேப்பர் பாயாய் இருந்து இன்றைக்கு ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டராகி வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நீங்கள், உங்களுக்கு ஏன் தெரியவில்லை 29 ஆண்டுகள் 11 மாதம் வெறும் 24 லட்சம் ரூபாய் தான் இவர்கள் செலுத்தப் போகிறார்கள் என்று? உங்களுடைய சொந்த சொத்தாக இருந்தால் நீங்கள் இப்படி அக்ரிமெண்ட் போட்டிருப்பீர்களா? இது என்னுடைய முதல் கேள்வி. இல்லை என்றால் ஆண்டாண்டுக்கு ஒரு ஆண்டுக்கும் கூடுதலாக என்ன பர்சன்டேஜ் சேர்த்திருக்கிறது என்று விளக்கி கூற முடியுமா? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்விக்கு வருகிறேன். இப்போது நீங்கள் இன்றைக்கு பிரஸ் மீட்டில் காட்டியிருக்கும் தாய்ப்பத்திரம் என்னுடன் தான் இருக்கிறது என்று காண்பித்திருக்கிறீர்கள். கிணத்தை காணும், கேணியை காணும், அதை காணும், இதை காணும்னு சொல்றாங்க விஷால் அணியினர். இதை பாருங்கள், தாய்ப்பத்திரம் இருக்கிறது என்று ஒரு பெரிய மாயை ஏற்படுத்துவது போல எடுத்து காண்பித்திருக்கிறீர்கள். இத்தனை ஆண்டு காலமாக காண்பிக்காத அந்த தாய்ப்பத்திரம் இப்போது எப்படி வந்தது? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, ஒருவருக்கு நாம் ஒரு இடத்தை விற்கும் போது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கும் போது, அக்ரிமெண்ட் போடும்போது தாய்ப்பத்திரத்தை கொடுப்பது என்பது ஒரு நடைமுறை. அப்படி இருக்கும்போது எஸ்பிஐ சினிமாவிற்கு நீங்கள் தாய்ப்பத்திரத்தை ஏன் கொடுக்கவில்லை? அவர்களை ஏமாற்றி விட்டீர்களா தாய்ப்பத்திரத்தை கொடுக்காமல்? சரி, நீங்கள் தாய்ப்பத்திரத்தை கொடுக்கவில்லை என்று கூட வைத்துக் கொள்வோம். இத்தனை நாளாக ஏன் கோர்ட்டில் அந்த தாய்ப்பத்திரத்தை காட்டவில்லை? மற்ற கேள்விகள் எத்தனையோ பிரஸ் மீட் வச்சுங்க, எத்தனையோ பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ஏன் காட்டவில்லை? இன்று நடிகர் சங்க தேர்தல் நெருங்கிவிட்ட சூழ்நிலையில், தாங்களின் தோல்வி பயம் தாங்களை வாட்டுகின்றது சூழ்நிலையில், நீங்கள் எதற்காக இந்த தாய்ப்பத்திரத்தை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள்? எங்களை பொறுத்தவரையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் காட்டிய தாய்ப்பத்திரம் போலியானது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஏனென்றால் தாய்ப்பத்திரத்தை நீங்கள் காண்பிக்கும் போது பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் ஒரு காப்பி தருவேன் என்று சொன்னீர்கள். அது ஜெராக்ஸ் காப்பி தான் கொடுக்க போறீங்க. அந்த ஜெராக்ஸ் காப்பியை வச்சுட்டு நாங்கள் அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க முடியாது. இன்னொன்று என்னன்னா, இந்த ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் கையில் வச்சிருக்கிறது ஸ்கேன் பண்ண காப்பியாக கூட இருக்கலாம். அந்த காப்பி ஒரிஜினலாக இல்லைன்னு செக் பண்ணணும்னா ஐஜி ரெஜிஸ்டர் அவர் மூலமாக நீங்கள் இது உங்கள் சரத்குமார் கையில் இருக்கக்கூடிய இந்த தாய்ப்பத்திரம் ஒரிஜினல் என்று ஐஜி ரிஜிஸ்டர் அவர்கள் மூலமாக தங்களால் சர்டிஃபிகேட் வாங்கி தர இயலுமா? ஏனென்றால் எங்களுக்கு தெரிந்த வரையில் அந்த தாய்ப்பத்திரம் எஸ்பிஐ சினிமாவின் வங்கியின் லோனுக்காக ஒரு தனியார் வங்கி, மும்பையில் இருக்கும் ஒரு தனியார் வங்கியிடம் அந்த தாய்ப்பத்திரம் இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கு தேர்தலுக்காக அதிலிருந்து ஒரு ஸ்கேன் எடுத்து வந்து வைத்துவிட்டு உங்கள் கையில் நீங்கள் காட்டுகிறீர்கள். நீங்கள் காட்டும் போதே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீர்கள். அதிலிருந்து தான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இதை பாருங்க, இந்த பத்திரிகை இதை பார்த்தீங்களா, தாய்ப்பத்திரத்தை இது எவ்வளோ பழசாக இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த பழசா இருக்குன்னு பாருங்கன்னு சொல்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? ஏன் அந்த வார்த்தை அங்கு வந்தது? இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய கேள்வி ஏற்படுத்தியிருக்குது. அந்த தாய்ப்பத்திரம்
ஒரிஜினலா உண்மையானதா என்பதை ஐஜி ரிஜிஸ்ட்ரார் மூலம் சரத்குமார் அவர்களே நீங்கள் நிரூபிப்பது காலத்தின் கட்டாயம். குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை கடமை கடமை. நன்றி.